இந்த அஞ்சலி இப்போ தப்பிச்சதுதான் நெனச்சது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் இந்த சொத்து எதுவுமே எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்த வந்து கிழிச்சு போடும்போது, அஞ்சலிக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ரியாக்ட் பண்றத நம்ம கார்த்திகால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. நம்ம கௌதம் எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆனா கார்த்திக் கடைசியா வந்து இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தான். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் அண்ணன ஜாட மாடியா பேசுனது மட்டும் இல்லாம, நீங்க என் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனிய வந்து எழுதி வைக்க போறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, கௌதம் அண்ணன வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கௌதம் செஞ்ச காரியம் வந்து இப்ப என்ன, அதாவது அந்த சொத்து வேணாம், அந்த கம்பெனியோட பதவி வேணாம், கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்ப என்ன பெருசா தெரியல. ஆனா பயங்கர கோவத்தோட அந்த பத்திரத்தையே கிழிச்சு போட்டு இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் குடுக்கறத பார்த்து தான் பயங்கர அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுறாங்க. கௌதம் எதுக்காக கிழிச்சு போட்ட? இந்த சொத்து எல்லாமே உன்னால தான் வந்துச்சு. உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமா வந்து சேரணும். உனக்கு வர்றத யார் தடுக்க போறா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கௌதம கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா நீ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்ல வந்து இருக்க. அதே மாதிரி உன்னோட பாசம் மட்டும் தான் எங்களுக்கு வேணும். ஆனா அதாவது உனக்கு, கார்த்திக்கு, ஐஸ்வர்யா 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த வந்து சரிபாதியா பிரிச்சு குடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். உங்கள 3 பேரையும் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க கௌதம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கௌதம் சொல்றது ஒரே ஒரு விஷயம், எனக்கு சொத்து பத்தெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நான் அன்பு, பாசத்துக்காக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்தேன். வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் வரல அப்படின்ற மாரி வந்து சொல்லி புரிய வச்சுர்றாங்க. அதே சமயம் இந்த சொத்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பேர் கூட எழுதி வச்சுருங்க. நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். நான் பிரச்சனை பண்றதுக்கு நான் யாரு? அப்படின்ற மாரி வந்து கேட்டுறாங்க. நம்ம கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில மாஸ் என்ட்ரி குடுத்தவரு. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேசும்போது அஞ்சலிய பலார்ன்னு ஒரு அற விட ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கௌதம் கிட்ட சொல்றாங்க. "அண்ணா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? நீங்க என்னோட அம்மா வயித்துல பொறக்கலனாலுமே கூட, நீங்க என்னோட அண்ணன் தான். அது யாராலயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்த முடியாது. அதே சமயம் இந்த சொத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா யாராலயுமே மாத்த முடியாது. நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்க? நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா தான் இந்த சொத்து எல்லாத்தையுமே குடுக்குறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தான்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளோ நேரமா எல்லாருமே கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அஞ்சலிய நீங்க ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டி விடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கல. ஏன்னா, நீங்க இப்படி பேசுறதுக்கான காரணமே அஞ்சலி தான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. "இங்க பாரு அஞ்சலி, நீ இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னா, கௌதம் அண்ணனும், இலக்கியா அண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்மிஷன் குடுத்தா மட்டும் தான் உண்டு. முதல்ல நீ செஞ்சதுக்கு அவங்களோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு." அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.